ஊட்டச்சத்தும் குறைபாட்டு நோய்களும் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. நியூட்ரிஷன் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி உணவை எடுத்துக்கிறோம் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் அப்படி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே என்னது? நியூட்ரியன்ஸ் தான். கரெக்டாக? உடம்புக்குள்ளே போகிற எல்லா ஃபுட்டுமே என்னென்னு பார்த்தா என்னது? எல்லாமே வந்துட்டு நியூட்ரியன்ஸ் தான். ஓகேவா? ரைட். இந்த இருக்கு பாருங்க, புரோட்டீன்ஸு, கார்போஹைட்ரேட்ஸு, ஃபேட்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸ், இது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ். இதை நம்ம எப்படி சாப்பிட்றோம் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? நியூட்ரிஷன் அப்படின்னு. கவனிங்க, நியூட்ரிஷன் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 2 கேட்டகரியாக பிரிப்பாங்கப்பா. ஒன்று ஆட்டோட்ராபிக் நியூட்ரிஷன், ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷன். பிறசார்பூட்ட முறை, தற்சார்பூட்ட முறை அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டோட்ராபிக்னா மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினம் தானாக உணவு தயார் பண்ணுது அப்படின்னா அது எதுக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராபிக், தற்சார்பூட்ட முறைக்கு கீழே வரும். மற்ற பொருளை சார்ந்து வாழுது அப்படின்னா அது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஹெட்ரோட்ராபிக், பிறசார்பூட்ட முறைக்கு கீழே வரக்கூடிய. சரியா? தற்சார்பூட்ட முறைக்கு எடுத்துக்காட்டு என்னது? பிளான்ஸ். இந்த பூமியிலே தாவரம் மட்டும்தான் என்னது? ஆட்டோட்ராபிக் நியூட்ரிஷன். அது தவிர மிச்சம் உள்ள எல்லா உயிரினும் எங்கே வந்துடும் அப்படின்னா ஹெட்ரோட்ராபிக். இப்போ நம்மளே அது கீழே வருவோம். நம்ம வந்துட்டு நம்ம எதுக்கு ஆட்டோட்ராபிக்கா ஹெட்ரோட்ராபிக்கா? நம்ம வீட்டில் நம்மளே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றோம், அதனால நம்ம என்ன கிடையாது? ஆட்டோட்ராபிக் கிடையாது. நம்ம எப்படி சாப்பிட்றோம்? தாவரத்தை நம்ம சாப்பிட்றோம், அல்லது தாவரத்தை விலங்கு சாப்பிடுது, விலங்கை நம்ம சாப்பிட்றோம். மீனிங் புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பூமியிலே தாவரம் மட்டும்தான் என்னது? தற்சார்பூட்ட முறை கீழே வரக்கூடிய. அது தவிர மிச்சம் உள்ள எல்லாமே எங்கே வந்துடும் அப்படின்னா ஹெட்ரோட்ராபிக். சரியா? கவனி, இந்த ஹெட்ரோட்ராபிக் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 3ஆக பிரிப்பாங்க. சாப்ரோஃபைட்டிக், பாராசைட்டிக், சிம்பயாட்டிக். சாருண்ணின்னு சொல்லுவாங்க, ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க. சிம்பயாட்டிக் அப்படின்னா கூட்டுயிரி அப்படின்னா ஒன்று மேலே பெருசா. சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னா ஒரு உயிரினம் இறந்த ஒரு பொருள்ல இருந்து உணவை எடுத்து சாப்பிடுதா அப்படின்னா அந்த ஊட்ட முறைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன். இப்போ டெட் பாடி இருக்கா? இப்போ டெட் பாடியை வந்துட்டு ஒரு மாதம் கழிச்சு தோண்டி எடுக்கிறீங்க. சரியா? டெட் பாடி இறந்த பொருள், ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்கும்? உள்ள புழு பார்த்துருக்கீங்களா? அந்த புழு என்ன பண்ணுது? அதுல இருந்து உணவை எடுத்து சாப்பிடுதா? அந்த ஊட்ட முறைக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக். ஒரு இறந்த ஒரு பொருள்ல இருந்து உணவை எடுக்கிறது. ஓகேவா? சாப்ரோஃபைட்டிக்னா மீனிங் என்னது? இறந்த உயிரினத்திலிருந்து உணவை எடுக்கிறதுக்கு பேர், அந்த ஊட்ட முறைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. பாராசைட்டிக் அப்படின்னா ஒரு உயிருள்ள ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருள் உணவை உறிஞ்சி எடுக்குது அப்படின்னா அந்த ஊட்ட முறைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாராசைட்டிக், ஒட்டுண்ணி அப்படிம்பாங்க. கொசு கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சுதா? அந்த ஊட்ட முறைக்கு பேர் பாராசைட்டிக். கொசு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாராசைட். அட்டைப்பூச்சி ரத்தத்தை உறிஞ்சுதா? அட்டைப்பூச்சி வந்து ஒரு பாராசைட். நம்ம உயிரோட தான் இருக்கும், நம்மள்ட்ட இருந்து அது என்ன பண்ணுது? உணவை உறிஞ்சி எடுக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல குடல்ல பார்த்தீங்கன்னா நிறைய புழு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உருளை புழு, கொக்கி புழு, நிறைய வார்ம்ஸ் வந்து இன்டெஸ்டைன்லேயே இருக்கும். அது எல்லாமே என்ன பண்ணுது? நம்மள்ட்ட இருந்து உணவை வந்து என்ன பண்ணணும்? எடுத்து சாப்பிடும். நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாராசைட் சொல்லிட்டு இருக்காங்க, நம்மள வந்து ஹோஸ்ட் அப்படின்பாங்க. ஸோ பாராசைட் உயிர் வாழ்றதுக்கு கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா ஒரு லிவிங் ஹோஸ்ட் வேணும். ஹோஸ்ட் உயிரோட இருந்தால் மட்டும்தான் பாராசைட் உயிர் வாழும். ஹோஸ்ட் செத்து போயிட்டாங்க அப்படின்னா உள்ள ஆட்டோமேட்டிக் செத்து போயிடும். நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னா கொசு ரத்தத்தை உறிஞ்ச முடியாது, அட்டைப்பூச்சி ரத்தத்தை உறிஞ்ச முடியாது. பிளட் ஃபுல்லாக கிளாட் ஆகிற வெசல்ஸ் ஃபுல்லாமே வந்துட்டு எங்கேயுமே ஃப்ளோ இருக்காது, ஒன்றுமே வந்துட்டு. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பாராசைட்னா என்ன அர்த்தம்? ஒரு உயிருள்ள ஒரு பொருள்ல உணவை எடுக்குது அப்படின்னா அந்த ஊட்ட முறைக்கு பேர் பாராசைட்டிக்னு சொல்றாங்க. சரியா? சிம்பயாட்டிக் அப்படின்னா கூட்டுயிரி அப்படின்பாங்க. கூட்டுயிரி அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா 2 உயிரினம் வந்து கூட்டு சேர்ந்து இருக்கும். அதே படிச்சவங்க ஞாபகம், கிளாசிஃபிகேஷன்ல படிச்சவங்க ஞாபகம் இருக்கா? அதே கதை தான். சிம்பயாட்டிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன படிச்சிருக்கோம் நம்ம வந்துட்டு? லிச்சன்ஸ். ஆல்ரெடி கிளாசிஃபிகேஷன் நான் நடத்திருப்பேன், ஃபங்கை நடத்தும் போது இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நான் வந்துட்டு. லிச்சன்ஸ்னா என்னது? ஆல்கே பிளஸ் ஃபங்கை என்ன பண்ண ஒன்று சேர்ந்துருக்குன்னு படிச்சிருப்போம் நம்ம வந்துட்டு. அந்த அக்ரிமெண்ட் படி மரத்தில் ஃபர்ஸ்ட் யார் ஒட்டியிருப்பா? ஃபர்ஸ்ட் ஃபங்கஸ் ஒட்டியிருக்கோம். ஃபங்கஸ்க்கு மேலே யார் ஒட்டியிருப்பா? ஆல்கே ஒட்டியிருக்கும். ஆல்கே ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் என்ன பொருள் தேவை? சன்லைட் தேவை, வாட்டர் தேவை, வேற என்ன தேவை? குளோரோஃபில் தேவை. 4வது வந்து என்ன தேவை? CO2 தேவை. இந்த 4 பொருள் இருந்தால் பிளான்ட் என்ன பண்ணிடும்? ஃபுட்டு தயார் பண்ணிடும். ஸோ ஆல்கே வந்து ஃபர்ஸ்ட் மேலே இருக்கும், அதுக்கு கீழே யார் இருப்பா? ஃபங்கஸ் இருக்கும். ஆல்கே கிரீன் கலர்ல இருக்கும், அப்போ அதில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? குளோரோஃபில் இருக்கும். அதே மாதிரி அட்மாஸ்பியர்ல என்ன எடுத்துக்கிறோம்? சன்லைட்டை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அட்மாஸ்பியர்ல என்ன எடுத்துக்கிறோம்? CO2 எடுத்துக்கிறோம். மிச்சம் ஆல்கேக்கு ஒரு பொருள் என்ன தேவை? தண்ணி மட்டும்தானே தேவை.
இப்போ இந்த ஆல்கே என்ன பண்ணும், மரத்துல ஃபர்ஸ்ட் ஒட்டு யார் ஒட்டியிருக்கா, ஃபங்கஸ்னு மரத்து மேல ஒட்டி இருக்குது. இந்த ஃபங்கஸ்க்கு மேல தான் ஆல்கே இருக்குது. அப்ப இந்த ஆல்கே என்ன பண்ணும், ஃபங்கஸ்ட சொல்லும் எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு. இந்த ஃபங்கஸ் என்ன பண்ணும், நைஸா மரத்துக்கு தெரியாம தண்ணியை உறிஞ்சி யாருக்கு கொடுப்பா, இந்த ஆல்கேக்கு கொடுக்கும். இப்போ இந்த ஆல்கேக்கு 4 பொருள் கிடைச்சிருச்சா, இது ஃபுட்டு தயார் பண்ணிடுமா, இதுவும் சாப்பிட்டுட்டு இந்த ஃபங்கஸ்க்கு சாப்பாடு கொடுக்கும். இந்த ஊட்ட முறைக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிம்பயாட்டிக் நியூட்ரிஷன், கூட்டுயிரி அப்படின்னு. கூட்டுயிரினா மீனிங் என்ன அர்த்தம், 2 உயிரினம் வந்து கூட்டு சேர்ந்திருக்கு. எதுக்காக கூட்டு சேர்ந்திருக்கிறது, சாப்பாட்டுக்காக கூட்டு சேர்ந்திருக்கு, அவ்வளவுதான் மீனிங். சரியா, இது எக்ஸாம்பிள் முக்கியமானது இந்த இருக்கு பாருங்க. மோனோட்ரோபா அப்படின்னா ஏனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பம், எஃப்னுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கை, பினுங்கிறது பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. அப்ப மோனோட்ரோபானுங்கிறது இங்கே வந்து கஸ்குரானிங்கிறது என்னது, இது வந்து ஆஞ்சியோஸ்பம். செர்கோஸ்போரா என்னது ஃபங்கை, இது வந்து என்னது பாக்டீரியா. அப்ப இங்க கவனிங்க, மியூக்கர் ஃபங்கஸ் தான், பெர்சனேட்டாவே என்னது ஃபங்கஸ் தான், இந்த லிச்சன்ஸ் என்னது ஃபங்கஸ் தான். மூணுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுதா, இது சொல்றா பரவாயில்ல, மூணுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லி முடிச்சேன். மியூக்கர் என்ன பண்ணுது, இறந்த பொருளை உணவு எடுத்து சாப்பிடுது. பெர்சனேட் என்ன பண்ணுது, உயிருள்ள ஒரு பொருளை உணவு எடுத்து சாப்பிடுது. லிச்சன்ஸ் என்ன பண்ணுது, ஆல்கே கூட கூட்டு சேர்ந்து சாப்பிடுது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அடுத்து இங்க கீழே நோட்னு போட்டுங்கப்பா, நோட்னு போட்டுங்க. இந்த கஸ்குட்டா இருக்கு பாத்தீங்களா, இந்த கஸ்குட்டால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் வேர் இருக்கும்பா. அந்த வேருக்கு பேரு பாத்தீங்கன்னா ஹாஸ்டோரியல் வேர்கள் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரியா, கஸ்குட்டா எதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம், நம்ம வந்துட்டு பாராசைட்டிக் பார்த்தோமா. பாராசைட்டிக்னா என்ன ஃபர்ஸ்ட் கவனிங்க. பாராசைட்டிக்னா என்ன அர்த்தம், உயிருள்ள ஒரு பொருள்ல இருந்து எடுக்கிறதுக்கு பேர் தானே பாராசைட்டு. இந்த கஸ்குட்டா தாவரம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இது கஸ்குட்டா இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஓகேவா. இப்போ இங்க இருந்து பக்கத்துல வந்து வேற தாவரம் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. இப்போ இந்த கஸ்குட்டா வந்து இங்க இருந்து சாப்பாடு அதுக்கு உறிஞ்சி எடுக்கணும். அதான பாராசைட்னா மீனிங், உயிருள்ள ஒரு பொருள் எடுக்கணும், அப்படித்தானே. அப்ப இங்க இருக்கக்கூடிய தாவரம் இங்க இருந்து எப்படி உணவை உறிஞ்சும் அப்படின்னா, இங்க இருந்து ஒரு வயர் கனெக்ஷன் மாதிரி போகும். இங்க இருந்து ஒரு வயர் மாதிரி போய் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தாவரம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த தாவரத்து மேல அப்படியே அந்த வயர் வந்து அப்படியே படர்ந்துக்கணும் போய். அந்த வயர் தான் யாரு அப்படின்னா அந்த ஹாஸ்டோரியல். ஆமா, இது போய் என்ன பண்ணா அங்க இருந்து என்ன பண்ண அப்படியே ஃபுல்லா அப்படியே படர்ந்துக்கிட்டு, இந்த வேற என்ன பண்ணும், இங்க இருக்கக்கூடிய எனர்ஜி என்ன பண்ண அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி யாருக்கு கொடுப்பா, இந்த கஸ்குட்டாக்கு வந்து கொடுக்கும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. ஸோ கஸ்குட்டா ஸ்பெஷல் டைப் ஆஃப் வேருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டோரியல் ரூட் அப்படின்பாங்க. இது 2 விதம், இதை கொடுத்து இதுவும் கேட்டிருக்கேன், இதை கொடுத்து இதுவும் கேட்டிருக்கேன். ஆப்போசிட் 2 விதமாகவும் கொஸ்டின் கேட்டிருக்கேன். கஸ்குட்டா ஸ்பெஷல் டைப் ஆஃப் வேரோட பேர் என்னன்னு கேட்டிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா ஹாஸ்டோரியா வேர் வந்து எந்த தாவரத்தில் காணப்படுது, ரெண்டுமே கேட்டிருக்கேன். ஓகேவா, இதான் ஹாஸ்டோரியா ரூட். டயக்ராமில் தெரியுதாப்பா உங்களுக்கு, இங்கே இருக்கு பாருங்க. கஸ்குட்டா தனியா இருக்கும், இந்த வேர் என்ன பண்ணுது அப்படியே தாவரத்து மேல அப்படியே படர்ந்து இருக்கா, இதான் ஹாஸ்டோரியல் ரூட் அப்படின்பாங்க. கஸ்குட்டா தனியா தான் இருக்கும், இந்த வேர் தான் மேல மஞ்சள் கலர் தெரியுது பாத்தீங்கன்னா, அந்த மஞ்சள் கலர் தான் என்னது, அதான் என்னது ஹாஸ்டோரியா வேர்கள். அவ்வளவுதான். இந்த ரூட்டை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கஸ்குட்டா வந்து வேற எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டா பாராசைட்டிக் ரூட்டுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்னன்னா கஸ்குட்டா தாவரம். ஆமா தானே, அந்த ரூட் என்ன ரூட், பாராசைட்டிக் ரூட் தானே அது வந்துட்டு. அவ்வளவுதான், புரியுதாப்பா. இதே பாயிண்ட பின்னாடியே படிப்போம் நம்ம வந்துட்டு. சரியா, இங்கே தெரிஞ்சுக்கங்க. அடுத்து போலாமா, ரைட். அடுத்து இன்செக்டிவோரஸ் பிளான்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பூச்சி உண்ணும் தாவரம்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுது, பூச்சியை கொண்டு சாப்பிடும், அதுக்கு பேர் தான் இன்செக்டிவோரஸ் பிளான்ட். அப்போ அது ஆட்டோட்ராபிக்ல வருமா ஹெட்ரோட்ராபிக்ல வருமா, பூச்சியை கொண்டு சாப்பிடுது கண்டிப்பா. அப்போ எதில் தான் வரும் அப்படின்னா ஹெட்ரோட்ராபிக் கீழே தான் வரும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்செக்டிவோரஸ் பிளான்ட் எல்லாமே ஆட்டோட்ராபிக் கீழே வரக்கூடிய எல்லாமே என்னன்னா ஆட்டோட்ராபிக், ஓகேவா. அப்புறம் ஏன் மற்ற பூச்சியை கொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உணவுக்காக கொள்ளாது, சாப்பாட்டுக்காக கொள்ளாது. சாப்பாட்டுக்காக கொண்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அது எங்கே வந்துடும், ஹெட்ரோட்ராபிக் கீழே வந்துடும். அப்போ இன்செக்டிவோரஸ் பிளான்ட் எல்லாமே என்ன பண்ணும்னா தானாவே உணவு தயார் பண்ணிக்கணும். அப்புறம் ஏன் மற்ற பூச்சியை கொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வளர்ற மண்ணில் நைட்ரஜன் குறைபாடாக இருக்கும். ஸோ நைட்ரஜனுக்காக மட்டும்தான் மற்ற பூச்சியை கொல்லுமே தவிர உணவுக்காக கொள்ளாது. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. உணவுக்காக கொண்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது எங்கே வந்துடும், ஹெட்ரோட்ராபிக் கீழே வந்துடும்.
ஆனா இன்செக்டிவோரஸ் பிளான்ட் எல்லாமே என்ன பண்ணும்னா தானாவே உணவு தயார் பண்ணிக்கிறோம். தானா உணவு தயார் பண்ணிட்டாலே கண்டிப்பா அது எங்க வந்துடும், ஆட்டோட்ராபிக் கீழே வரக்கூடியது. அவ்வளவுதான். மற்ற பூச்சி ஏன் கொல்லுது? நைட்ரஜன். ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். இதில் எக்ஸாம்பிள் ஃபார் இன்செக்டிவோரஸ் பிளான்ட் நெப்பந்தஸ், ட்ரோசரா, யூட்ரிக்லேரியா, டார்லிங்டன், டயோனியா, இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் இன்செக்டிவோரஸ். நெப்பந்தஸ்க்கு இன்னும் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா பிக்சர் பிளான்ட் அப்படின்பாங்க. ட்ரோசராக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்டியூ பிளான்ட். யூட்ரிக்லேரியாவுக்கு இன்னொரு பிளான்ட் பார்த்தீங்கன்னா பிளாடர் வுட் பிளான்ட். டார்லிங்டன், டயோனியா ரெண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வீனஸ் ஃப்ளை ட்ராப். வீனஸ் ஃப்ளையை பிடிக்கக்கூடிய ட்ராப். சரியா தான் இருக்கு பாருங்க. இதான் நெப்பந்தஸ். பிக்சர்னா என்ன, ஜக்கு மாதிரி இருக்கா, கூடவே தாவரம் இந்த மாதிரி மேலே மூடி திறந்துருக்கும். இது வந்து பூச்சி உட்காருமா, அப்போ வந்து என்ன ஆகும்னா இங்கேருந்து ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லு பூச்சி அட்டாக் பண்ணும். பூச்சி இங்கே உட்காருமா, டக்குனு லிட்டு என்ன ஆயிரும்னா க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆனால் அப்படியே அந்த பூச்சி என்ன பண்ணாலும் உள்ளே எடுத்துகிட்டு போயிடும். உள்ளே எடுத்துகிட்டு என்ன பண்ணும், இப்போ என்னடா சொன்ன நைட்ரஜன் எடுக்கும்னு சொன்னேன், சாப்பிடுமான்னு கேட்டேன் வந்துட்டு. நைட்ரஜனுக்காக அந்த பூச்சி என்ன பண்ணாத வந்துட்டு கொண்டுட்டு நைட்ரஜன் என்ன பண்ணும், உறிஞ்சி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். ட்ரோசரா. ட்ரோசரா வந்து சன்டியூன்னு சொல்லுவாங்களா, சூரியன் மேலே பனித்துளி மாதிரி விரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அது சன்டியூ பிளான்ட். அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு என்ன பண்ணுறாங்க, பேர் வைக்கிறாங்க. யூட்ரிக்லேரியா பிளாடர் வுட். பிளாடர்னு இதாக பாருங்க, இது வந்து நம்ம கால் பிளாடர் ஷேப்பில் இருக்கா, இதை வந்து பிளாடர் வுட் அப்படின்பாங்க. டார்லிங்டன், டயோனியா ரெண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வீனஸ் ஃப்ளை ட்ராப். இது வந்து வீனஸ் ஃப்ளை. இந்த ஃப்ளையை அதிகமாக ட்ராப் பண்ணி கொள்ளும். இப்படி விரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக. பூச்சி வந்து உட்காருமா, டக்குன்னு அடுத்து என்ன பண்ண அப்படியே வந்துட்டு மூடிடும். மாட்டிக்கிச்சு அப்போ வந்துட்டு அவ்வளோ வேற. இது வந்து டார்லிங்டன், டயோனியா ரெண்டுமே என்னது, இந்த வீனஸ் ஃப்ளையை இப்படி ட்ராப் பண்ணி கொள்ளக்கூடியது. சரியா, முக்கியமானதுப்பா. இல்லையாங்க தெளிவா இல்லையாச்சா? நியூட்ரிஷன் அவ்வளோதான்ப்பா. அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுங்க அப்படின்னா டிசீஸ் ஹெட்டிங் போட்டுங்க. நோய்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேத்தாலஜி அப்படின்பாங்க. சரியா, ரைட். டிசீஸ் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்கப்பா. ஒன்று கான்ஜெனிட்டல் டிசீஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்வைர்டு டிசீஸ். கான்ஜெனிட்டல் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா டிசீஸ் பை பர்த் ஆர் பை ஹெரிடிட்டி. அப்புறம் மீனிங் என்ன அர்த்தம், மரபு வழியாக வரக்கூடிய நோய்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஜெனிட்டல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே இருந்து வரக்கூடியதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்வைர்டு டிசீஸ் அப்படின்னா. ஒருத்தனுக்கு ஒரு நோய் எப்படிப்பா வரலாம், ஒன்று பிறக்கும் போதே இருக்கலாம் அல்லது பிறந்ததுக்கு அப்புறம் வரலாம். அவ்வளோதான். வேற ஆப்ஷன் ஏதாச்சும் இருக்கா, ஒன்று பிறக்கும் போதே இருக்கணும் அல்லது பிறந்ததுக்கு அப்புறம் வரணும். அவ்வளோதான் மீனிங். சரியா, வெளியே அப்படியே ஹெட்டிங்காக போட்டு வரிசையாக நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், உள்ளே போய்க்கலாம். அப்படியே ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து என்னது, கான்ஜெனிட்டல் டிசீஸ். கான்ஜெனிட்டல்னா மீனிங் என்னப்பா சொன்னேன், டிசீஸ் பை பர்த் ஆர் பை ஹெரிடிட்டரி. அவ்வளோதான். கலர் பிளைண்ட்னஸ், ஆல்பினிசம், டவுன் சிண்ட்ரம், பினோகிட்டனரியா, ஹெர்மாடிசம், தலாசிமியா, இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஜெனிட்டல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இப்போதைக்கு இந்த டாபிக் பார்க்குற வரைக்கும் டிசீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நோயை பார்த்தா உங்களுக்கு என்ன நோய்னு சொல்ல தெரிஞ்சா போதும். ஒரு நோயை பார்த்தா இந்த நோயை, இது ஒரு வைரஸ் நோய்ப்பா, இது வந்து ஒரு பாக்டீரியா நோய்ப்பா. வைரஸ் நோயாக இருந்தால் என்ன வைரஸ், பாக்டீரியாவாக இருந்தால் என்ன பாக்டீரியா, ஃபங்கஸாக இருந்தால் என்ன ஃபங்கஸ், வைட்டமினாக இருந்தால் என்ன விட்டமின், மினரலாக இருந்தால் என்ன மினரல், இது மாதிரி உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும் டிசீஸை பொறுத்த வரைக்கும். மீனிங் புரியுதா? ரொம்ப அதிகமாக என்ன பண்ண தேவையில்லை, உள்ள இன்டெப்த்தாலாம் போக தேவை. ஒரு நோயை பார்த்தா இந்த நோய் ஒரு மரபுவழி நோய் அப்படின்னா அது எந்த குரோமோசோம் டிஃபெக்ட், அதை நம்ம என்ன பண்ண இந்த கிளாஸில் பார்க்க மாட்டோம். நம்ம தனியாக ஒரு டாபிக் படிப்போம், நம்ம ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அங்கே நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா இந்த டிசீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிசீஸை பற்றி ஃபுல்லாக நம்ம அங்கே வந்து டீட்டெயில்டாக படிக்கணும். இப்போ நம்ம என்ன படிக்கிறோம், டிசீஸ் டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த நோயை பற்றி பேர் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். இந்த நோயெல்லாம் என்ன நோய், இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் உங்களுக்கு நேம் தெரிஞ்சால் போதும் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். இங்கே முடிச்ச வேண்டியது வந்துட்டு இந்த நோய் ஒரு ஜெனட்டிக் டிசீஸ், இது வந்து ஒரு 11th குரோமோசோம் டிஃபெக்ட், இது இந்த என்சைமை செக்ரேட் பண்ணக்கூடியது, இது எல்லாமே நம்ம எங்கே படிப்போம், நம்ம வந்துட்டு இங்கே படிப்போம். நம்ம வந்துட்டு மீனிங் புரியுதா? இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, இந்த நோயை பார்த்தா உங்களுக்கு என்ன சொல்ல தெரிஞ்சா போதும். இந்த டாபிக் முடிக்கிற போது வந்துட்டு இந்த நோயை படிக்கிறோமா, பபுள் பாய் சிண்ட்ரோம், இது என்ன டிசீஸ், இது ஒரு ஜெனடிக் டிசீஸ். அவ்வளோதான். இன்னைக்கு டாபிக் முடியுதா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுவும் முடிஞ்சிருச்சா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பபுள் பாய் சிண்ட்ரோமா, இது ஒரு ஜெனடிக் டிசீஸ், இது 11th குரோமோசோம் டிஃபெக்ட், 20th குரோமோசோம் டிஃபெக்ட், ஏடிஏ ஜீன் குரோமோசோம் குறைபாடு வரக்கூடியது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்னது, எஸ்சிஐடின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னா இது முடிச்சோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த பாயிண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இங்கே வைக்கணும். நம்ம வந்து அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா, தெளிவாக எழுதிங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடுங்கப்பா. நோயெல்லாம் பார்த்தா டக்கு டக்குன்னு சொல்ல தெரியணும்ப்பா. ஆப்ஷனில் இப்படி தான் கொடுப்பாங்க. ஒரு 4 டிசீஸை கொடுத்து இதில் எது பாக்டீரியல் டிசீஸ்னு கேட்பாங்க. அதில் வந்து 3 வைரஸ் இருக்கும், ஒன்று தான் பாக்டீரியா இருக்கும். அப்படின்ட்டு எது வைரல் டிசீஸ்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் டிசீஸ் டாப்பிக்கை பொறுத்தவரை கொஸ்டின் கேட்பாங்க.
ஆனால் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான டாபிக் டிசீஸ் தான். எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலுமே டிசீஸ் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் இருக்காது. ஏ காமா குளோபுலினிமியா அப்படி தான் படிக்கணும். எப்படி படிச்சிடக்கூடாது? அகமாலான்னு படிச்சிடக்கூடாது. ஏ வந்து என்ன சொல்லியிருக்கேன்? ஏ வந்து ஆப்செட், அவ்வளோதான். டிசீஸ் பேர் அப்படிதான் இருக்கு. நம்ம வரைக்கும் படிச்சிருக்க மாட்டோம். நம்ம ஜெனடிக்ஸில் படிக்கிறோம்ல. இந்த நோய் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அல்சைமர்ஸ் டிசீஸ் கொஞ்சம் கேள்விப்பட்ட பேர் வந்துட்டு. அல்சைமர்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். கலர் பிளைட்னஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் வந்துட்டு. நிறக்குருடு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம வந்துட்டு. ஓகேவா? வேற என்ன கேள்விப்பட்டிருப்போம்? அவ்வளோதான். வேற எதுவும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் வேற கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது டவுன் சிண்ட்ரோம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. டவுன் சிண்ட்ரோம் கேள்விப்பட்டிருக்க நோய் தான். இது மட்டும் இல்லை, ஜெனடிக்ஸ் படிக்கும்போது இன்னும் ஒரு 10 டிசீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அங்கே சேர்த்து படிச்சுக்கிறோம் நம்ம. சும்மா இங்கே எக்ஸாம்பிளுக்காண்டி என்ன போட்டிருக்கேன், நான் ஒரு 10 டிசீஸ் பண்ணி எழுதி போட்டிருக்கேன். இது போக இன்னும் ஒரு 8 டிசீஸ் 10 டிசீஸ் நம்ம தனியாக என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு இதை படிக்கும்போது நம்ம அங்கே படிச்சுக்கலாம் நம்ம. அவ்வளோதான். இல்லையாச்சா? ரைட். அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுங்க அப்படின்னா அக்கையர்டு டிசீஸ் ஹெட்டிங் போட்டுங்க. அக்கையர்டு அப்படின்னா மீனிங் என்ன அர்த்தம்? வெளியே இருந்து வரக்கூடிய நோய் தான் வந்து என்னது? அக்கையர்டு டிசீஸ். இந்த அக்கையர்டு டிசீஸ் இருக்கு பார்த்தீங்களா, கவனிங்க, அப்புறம் எழுதிக்கலாம். இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா இதை 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்கப்பா. இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், டிஃபிஷியன்சி டிசீஸ், கேன்சர், மென்டல் இல்னஸ். இதை என்ன பண்ணுறாங்க, வெளியேந்து வரக்கூடியது என்ன பண்ணுறாங்க 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று இன்ஃபெக்ஷன் மூலமாக அந்த நோய் வரலாம், அல்லது உடம்புல டிஃபிஷியன்சி ஆகுது அதனால நோய் வரலாம். அடுத்து கேன்சர் இல்னஸ் வந்து என்னது, அது தனி கேட்டகரி, எக்ஸப்ஷனல் கேட்டகரி. எழுதிங்க. இதெல்லாம் எழுத வேணாம். இப்போ கதையில் அதுமாதிரி எழுதாதீங்க. அக்கையர்டு டிசீஸ்னு ஹெட்டிங் போட்டுங்க. ஹெட்டிங் போட்டு என்ன பண்ணுங்க, அதை 4 கேட்டகரியாக பிரிப்பாங்கன்னு மட்டும் எழுதிங்க. இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், டிஃபிஷியன்சி டிசீஸ், கேன்சர், மென்டல் இல்னஸ். அப்படியே ஹெட்டிங்காக போட்டுட்டு உள்ளே போகணும்ப்பா நம்ம வந்துட்டு. சரியா? இப்போ அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுக்கிறீங்க? அவ்வளோதான். இன்ஃபெக்ஷன்ஸ் ஹெட்டிங் போட்டுக்கிறேன். சொன்னேன்ல உள்ளே போகணும் நம்ம வந்துட்டு. ஃபஸ்ட்டு டிசீஸை 2ஆக பிரித்தாங்க, கான்ஜெனிட்டல், அக்கையர்டு. கான்ஜெனிட்டல் முடிச்சிட்டோம். அடுத்து அக்கையர்டு. அக்கையர்டு கீழே என்ன ஹெட்டிங் இருக்குது? 4 ஹெட்டிங் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னது? இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இன்ஃபெக்ஷன் எப்படியெல்லாம் வரலாம்ப்பா? தண்ணி மூலமாக வரலாமா, அல்லது காற்று மூலமாக வரலாமா, அல்லது ஒருத்தவங்களுக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அவங்க இருமுறாங்க தும்புறாங்க, அப்போ அது மூலமாக நோய் பரவலாமா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், நோய் பரவும் முறைகள்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு என்ன தெரியும், காமனாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அது நமக்கு தேவையில்லை. சரியா? இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரல் டிசீஸ். இன்ஃபெக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்குறோம் நம்ம வந்துட்டு, வைரஸ் இன்ஃபெக்ஷன் நோயை பார்க்க போகிறோம் நம்ம. அவ்வளோ. சரியா? கவனிங்க. மம்ஸ் அப்படின்னா மம்ஸ் வைரஸ், மீசல்ஸ் மீசல்ஸ் வைரஸ், ருபல்லா ருபல்லா வைரஸ், ஹெப்பாட்டிஸ் ஹெப்பாட்டிஸ் வைரஸ், ராபிஸ் ராப்டோ வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். ஸ்மால் பாக்ஸ்னா என்னது? ஸ்மால் பாக்ஸ். ஸ்மால் பாக்ஸ்னா பெரியம்மை. சிக்கன் பாக்ஸ்னா தான் என்னது? சின்னம்மை தட்டம்மை. ஸ்மால் பாக்ஸ். வேரியோலா வைரஸ், ஜிகா ஃபீவர், ஜிகா வைரஸ். இது பேர் இது என்னது? இது அது பேர் சிக்கன் குனியா இல்லை, அது பேர் சிக்குன் குனியா. நம்ம ஆளுங்க சொல்லி என்ன பழகிட்டாங்க, சிக்கன் சிக்கன் சொல்லி சிக்கன் பேர் வச்சுட்டாங்க. அது பேர் என்னன்னா சிக்கன் குனியா இல்லப்பா, அது பேர் என்னது? சிக்குன் குனியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிக்கன் குனியா வைரஸ் எழுதிங்க தெளிவா. இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் நம்ம? வைரஸ் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வந்துட்டு. அவ்வளோதான். ஓகேவா? தெளிவா எழுதிங்க. இப்போ இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, மம்ஸ் எந்த வைரஸ்? மம்ஸ் வைரஸ். அப்படி கொஸ்டின் கேட்பானா? அது வந்து உங்களுக்கு வந்துட்டு மீசல்ஸ் என்ன வைரஸ்னு கேட்பானா? கேள்வி கேட்பானா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து அது கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 4 டிசீஸ் கொடுத்துட்டு இதில் எந்த டிசீஸ் வந்து வைரஸ் நோய், எது வந்து பாக்டீரியான்னு கேட்குறான் பார்த்தீங்களா, அந்த கொஸ்டினுக்கு தான் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. புரியுதா? மம்ஸு, ஹெப்பாட்டிட்டிஸ், ருபல்லா, காலரான்னு கொடுத்துருவாங்க. இதில் எது வந்து ஆடு ஒன் அவுட்னு கேட்பாங்க. காலரா வந்து ஆடு ஒன் அவுட். ஏன்னா காலரா வந்து என்னது? பாக்டீரியா நோய். மம்ஸ்ங்கிறது மம்ஸ் வைரஸ், அப்போ அது என்ன நோய்? வைரஸ் நோய். மீசல்ஸ் வந்து மீசல்ஸ் வைரஸ், வைரஸ் நோய். ருபல்லாங்கிறது ருபல்லா வைரஸ், வைரஸ் நோய். அப்போ இதெல்லாம் வைரஸ் நோய்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ண, அது வந்து பாக்டீரியான்னு சொல்ல முடியும் நம்ம வந்துட்டு. அதுக்காக நம்ம இதெல்லாம் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? படிச்சு ஆகணும். வைரஸ் நோய் கேட்குறா அப்படின்னா இது கேட்பாங்க. கரெக்டா? ஸ்மால் பாக்ஸ் என்ன வைரஸ்னு கேட்பாங்க. ஏன்னா அதுக்கு என்ன சம்மந்தமே இல்லாமல் இருக்கு வைரஸ் பேர். கேட்கலாமா அந்த மாதிரி கொஸ்டின் வந்துட்டு? ரைட். ராபிஸ் ராப்டா வைரஸ் கண்டுபிடிச்சுடுவாங்க. அடுத்து எழுதுங்க. சிக்கன் பாக்ஸ் என்ன வைரஸ்? வாரிசெல்லா வைரஸ்.
அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. காமன் கோல்டு ரைனோ வைரஸ், போலியோ என்டிரோ வைரஸ், ஸ்வைன் ஃப்ளூ H1N1, பேர்ட் ஃப்ளூ H5N1, எய்ட்ஸ் HIV ஹியூமன் இம்யூனோ வைரஸ், ஜாண்டிஸ் ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ், டெங்கு வைரஸ். எய்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களாப்பா. எய்ட்ஸுக்கு வந்து 2 டெஸ்ட் எடுப்பாங்கப்பா. ஒன்று எலைசா, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்பாங்க. இது எந்த டெஸ்ட் வந்து கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்னு கேட்பாங்க. கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிளாட் எலிஜிபிள். எய்ட்ஸுக்கு வந்து 2 டெஸ்ட் எடுப்பாங்க. ஒன்று எலைசா, ரெண்டாவது என்னது வெஸ்டர்ன் பிளாட். இதில் வெஸ்டர்ன் பிளாட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட். என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசே அப்படின்னு என்ன தெரியுமா? என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசேனா என்னது? எழுதுங்க. எலைசாவோட எக்ஸ்பான்ஷன் தான் என்னது? என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசே. எலைசா ஒரு டெஸ்ட் தானே, அவ்வளோதான், ஆன்டிபாடி டெஸ்ட் தான். அடுத்து ஏர்பார்ன் டிசீஸ். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்ன் டிசீஸ் எலிஜிபிள். காமன் கோல்டு, இன்ஃப்ளூயன்ஸா, மீசல்ஸு, மம்ஸு, சிக்கன் பாக்ஸ் இது எல்லாமே என்னது? ஏர்பார்ன் டிசீஸ். ஏர்பார்ன்னா என்னது? காற்று மூலமாக பரவக்கூடிய நோய்கள்னு அர்த்தம். போலியோ, ஹெப்பாட்டிட்டிஸு இதெல்லாம் அந்த 2 மட்டும் கடைசி உள்ள தேவையில்லை, இந்த 2 மட்டும் எழுதிங்க. அந்த 2 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்ன் டிசீஸ். வைரல் டிசீஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன ஹெட்டிங்? அடுத்து பாக்டீரியல் டிசீஸ். பாக்டீரியல் டிசீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனிங்க. டியூபர்குலோசிஸ் என்ன பாக்டீரியா அப்படின்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். காலரா விப்ரியோ காலரே. டைஃபாய்டு சால்மோனெல்லா டைஃபி. டிப்தீரியா கார்னிபாக்டீரியம் டிப்தீரியே. நிமோனியா டிப்ளோகாக்கஸ் நிமோனே. whooping cough வந்து என்னது? பார்ட்டடெல்லா பெட்ரோசிஸ். இதான் போன குரூப் 1 கொஸ்டின். போன குரூப் 1 டைரக்ட் கொஸ்டின். whooping cough ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவோட பேர் என்ன? எவ்வளோதான் கொஸ்டின். என்ன ஆன்சரு? பார்ட்டடெல்லா பெட்ரோசிஸ். எவ்வளோதான். தெளிவா எழுதிங்க. வைரஸ் ஆச்சும் நமக்கு வந்துட்டு வேரியோலா வைரஸ் வருது. ஃபர்ஸ்ட் பேரை மட்டும் கொடுத்தா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வந்துட்டு பாக்டீரியா ஈஸி தான், கரெக்டாக. ஏன் டியூபர்குலோசிஸ் இங்கே நான் டியூபர்குலோசிஸ் வந்துருச்சு. காலரானா இங்கே காலரே, டைஃபாய்டு டைஃபி, டிப்தீரியா நிமோனியா நிமோனே. இந்த மாதிரி எல்லாமே 2வது பேர். அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? பாக்டீரியா பேர் வந்துட்டு கொடுத்தோன்னு ஆப்ஷன் வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா கவனிங்க, அவன் எப்படி கொஸ்டின் கேட்பான் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டைஃபாய்டு ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவோட பேர் என்ன? இவ்வளவுதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ மைக்கோபாக்டீரியம், ஆப்ஷன் பி விப்ரியோ, ஆப்ஷன் சி சால்மோனெல்லா, ஆப்ஷன் டி டிப்ளோகாக்கஸ். இதை மட்டும்தான் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கான். 2வது பேரை கொடுத்தா குழந்தை கூட தான் ஆன்சர் பண்ணா. டைஃபாய்டு நமக்கு தெரியாதா? அப்ப நம்மளுக்கு என்ன தெரியணும்? டைஃபாய்டு ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவோட பேரு சால்மோனெல்லா பாக்டீரியா. காலரா வந்து என்ன பாக்டீரியா? விப்ரியோ பாக்டீரியா. டிப்தீரியா பாக்டீரியா கார்னிபாக்டீரியம். நிமோனியாவோட பாக்டீரியா டிப்ளோகாக்கஸ் நிமோனே. மீனிங் புரியுதா? ஏன் இதை முழு பேரை இங்க கொடுத்தா அப்படின்னா இங்க என்ன இல்லை எனக்கு வந்துட்டு whooping cough இதுக்கு என்ன கிடையாது சம்பந்தமே, அது பேர் இல்லைல்ல. ஆனால் இங்க என்ன பண்ணா ஃபுல் பேரை கொடுத்துருக்கேன். இல்லாட்டி அவன் என்னதான் கொடுப்பேன்? ஃபுல் பேரை கொடுக்க மாட்டாங்க. வந்துட்டு என்ன மட்டும் தான் கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது? பாக்டீரியாவோட பேர். இதை மட்டும் தான் கொடுப்பாங்க. டிப்தீரியா ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவோட பேர்னு கேட்பாங்க. என்ன பாக்டீரியா? கார்னிபாக்டீரியம். இவ்வளவுதான். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. அடுத்து லெப்ரசி என்ன பாக்டீரியான்னு பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. டியூபர்குலோசிஸ் என்னது? ஒரே ஜீனஸ் தான்ப்பா, வேற ஸ்பீசிஸ். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. புரியுதா? ஏன்னா ஒரே ஜீனஸ்ல நிறைய ஸ்பீசிஸ் வரும்ல. மைக்கோபாக்டீரியம் தான் என்ன பண்ணுது? டியூபர்குலோசிஸ் ஏற்படுத்துது, லெப்ரசி ஏற்படுத்துது. அந்த ஸ்பீசிஸ்க்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? டியூபர் பேர் வச்சிருக்காங்க. இந்த ஸ்பீசிஸ்க்கு லெப்ரேன்னு பேர் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஒரே ஜீனஸ்ல வேற ஸ்பீசிஸ். அவ்வளவுதான். கிடையாச்சாப்பா? கண்டினியூ பண்ணுங்க அப்படியே. டெட்டனஸ், கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி, மெனிஞ்சிட்டிஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மெனிஞ்சிட்டிஸ்,
plague, Yersinia pestis, dysentery, Shigella dysentery, anthrax, Bacillus anthracis, gonorrhea, Neisseria gonorrhoeae. இது எல்லாமே அப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டியதான் உங்க வேலை. புரியுதா? பிளேக் வந்து எலி மூலமா தான் பரவுது. ஆனா எலி வந்து யாரு? ஒரு மீடியேட்டர், அவ்வளவுதான். ஓகேவா? அது தம்பி, இது வந்து எப்படி கேட்பானா, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 நம்மளுது இது மாதிரி நிறைய டிஎன்பிஎஸ்சி நடக்கும், எக்ஸாம் நடக்கும். அதுல ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடக்கும், அதுல இந்த மாதிரிலாம் கேட்டு வைப்பாங்க, கொஞ்சம் கோக்குமாக்கா வந்துட்டு. அதனாலதான். லாஸ்ட் சிப்பிலிஸ் இருக்கு, ட்ரிப்னோமா பேலிடம். அடுத்து லாஸ்ட் செப்டிசீமியா. ஸ்டாஃபிலோகாக்கஸ் aureus. இப்போ இந்த பாக்டீரியல் டிசீஸ்ல முழு பேரு கொடுத்தா எந்தெந்த டிசீஸ் கேட்கலாம்? whooping cough கேட்கலாமா? ஒன்னு பார்த்துட்டோம் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு. வேற என்ன கேட்கலாம்? வேற என்ன கேட்கலாம்? வேற செப்டிசீமியா கேட்கலாம். இவ்வளவுதான் கேட்க முடியும். ஏன்னா இதான் என்ன இருக்கு, நமக்கு வந்துட்டு பேர் வந்துட்டு சம்பந்தமே இல்லாம இருக்கு. இப்போ ஆந்த்ராஸ்னா ஆந்த்ராசிஸ், கொனோரியானா கொனோரே, டிசென்ட்ரினா டிசென்ட்ரி. அப்போ அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, முழு பேரை கொடுத்து கேட்க மாட்டாங்க. என்ன பேர் மட்டும் தான் கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் உள்ள பாக்டீரியா பேரை மட்டும் தான் கேட்பாங்க. சரியா? தெளிவா இருக்கீங்களா? ஓரளவுக்கு ரொம்ப முக்கியமானதுப்பா. ஃபர்ஸ்ட்டை எழுதி போடுறேன், அப்புறம் நீங்க என்ன பண்ண உட்காந்து இதெல்லாம் ஒரு நாள்ல மனப்பாடம் பண்ண முடியாது. சரியா? ஏர்பார்ன் டிசீஸ் வந்து டியூபர்குலோசிஸ், டிப்தீரியா, whooping cough வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்பார்ன் டிசீஸ். வாட்டர் பார்ன் வந்து என்னது? காலரா, டைஃபாய்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்ன் டிசீஸ். அடுத்த மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கல் டிசீஸ். ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க, ஃபங்கல் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே மூணு நோய் தான். ஒன்று டீனியா பீடிஸ், டீனியா கியூரிஸ், டீனியா கேப்டிஸ். மொத்தமே மூணு நோய் தான். நோயோட பேரும் டீனியா பீடிஸ் தான். ஓகேவா? இந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸோட பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே டீனியா பீடிஸ் தான் வரும். சரியா? இந்த டீனியா பீடிஸ் எங்கே வரக்கூடியது அப்படின்னா, நம்ம கால் பாதம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம கால் பாதத்தில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கு பேர் தான் டீனியா பீடிஸ் அப்படின்னாங்க. இந்த பாதம், இந்த விரல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஃபுல்லாக நடுவில் கேப் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஃபுல்லாக என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக ஒரு மாதிரி. சரியா? இந்த டிசீஸ்க்கு இன்னும் ஒரு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்லெட்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்லெட்டுக்கு ரன்னிங் போயிட்டே இருப்பாங்களா, அப்போ வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா காலில் வேர்க்கு ஈரமாகும் பார்த்தீங்களா, அப்போ என்ன ஆகும், இதில் ஃபுல்லாக என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன் மாதிரி வரும். அதான் டீனியா பீடிஸ். கவனிங்க. ரெண்டாவது டீனியா கியூரிஸ், நோயோட பேர் டீனியா கியூரிஸ். இது ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகோஃபைட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது எங்கே வரக்கூடியது அப்படின்னா நம்ம உடம்புல வரக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீனியா கியூரிஸ். நம்ம உடம்புல எங்கே படர்தாமரை வருதுல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீனியா கியூரிஸ். இதான் என்ன சொல்லுவாங்க, ரிங்வாம்னு சொல்றாங்களப்பா, படர்தாமரைன்னு சொல்றாங்கல்ல, அந்த ரிங்வாம் தான் என்னது, டீனியா கியூரிஸ். இதுக்கு இன்னும் ஒரு பேர் தான் என்ன சொல்றாங்க, தோபீஸ் இட்ச் அப்படின்பாங்க. இட்ச் காடுன்னா என்னது, அரிக்கிறது தவிர்க்கிறது இட்ச் காடு. அப்போ இட்ச்னா என்ன அர்த்தம்னா அரிக்கிறது, அவ்வளோ வேற ஒன்று. சரியா? மூணாவது நோயோட பேரு டீனியா கேப்டிஸ். இது ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போரம் ஃபர்ஃபர். சரியா? கேப் எங்கே மாட்டுவோம், தலையில் மாட்டுவோமா, தலையில் வரக்கூடிய டேண்ட்ரஃப் பேன் பொடுகு இருக்கு பார்த்தீங்களா, இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டீனியா கேப்டிஸ் அப்படின்னா. இப்போ நான் சொல்கிற மாதிரி தெளிவாக எழுதுங்க. நோயோட பேர் ஃபர்ஸ்ட் இது எழுதுங்க, டீனியா பீடிஸ் எழுதுங்க. எழுதிட்டு ஒரு கோடு போட்டு இதே பேரை என்ன பண்ணுங்க இங்கேயே எழுதுங்க. அப்படியே மீனிங் புதிய பேர் நம்ம என்ன பண்ணோம், நோயோட பேர், நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமியோட பேர், அப்படியே எழுதிட்டு இருக்கோம் நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு. அதே மாதிரி இங்கேயே எழுதுங்க, நோயோட பேர் டீனியா பீடிஸ், ஒரு கோடு போட்டு திரும்ப என்ன பண்ணுங்க, திரும்ப டீனியா பீடிஸ் இங்கே எழுதுங்க. அப்படியே இல்லைங்களா? பிராக்கெட்ல என்ன போட்டுங்க அப்படின்னா கீழே, அது கீழே அப்படி எழுதுங்க, இன்ஃபெக்ஷன் இன் ஃபுட், பிராக்கெட்ல அத்லெட்ஸ் ஃபுட்னு போட்டுங்க. அவ்வளோதான். ரைட் சைடில் கீழே எழுதிட்டேங்க. அப்படியே பாதத்தில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கு பேர் தான் என்னது, டீனியா பீடிஸ். இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க, அத்லெட்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஓகேவாப்பா? ரெண்டாவது நோயோட பேர் என்ன எழுதுவீங்க, டீனியா கியூரிஸ் எழுதிங்க. நோயோட பேர் டீனியா கியூரிஸ் எழுதிட்டீங்களா? ஒரு கோடு போட்டு இந்த இருக்கு பாருங்க, ட்ரைகோஃபைட்டான், டீனியா கியூரிஸ்.
ஒரு கோடு போட்டு ட்ரைகோஃபைட்டான்னு போட்டுங்க. ட்ரைகோஃபைட்டான்னு போட்டுட்டு அதுக்கு கீழே பிராக்கெட்டில் என்ன போட்டுங்க, ரிங்வார்ம்னு போட்டுங்க. ரிங்வார்ம் சர்க்குலர் ரேஷ் ஆன் த ஸ்கின், இது ரெண்டும் எழுதிங்க. அப்படியே கால் பாதத்தில் வருது அப்படின்னா அதுக்கு பேர் டீனியா பீடிஸ். பிராக்கெட்டில் சர்க்குலர் ரேஷ் எல்லாமே அப்படியே கீழே போட்டுங்க. அப்படி உங்களுக்கு புரிவதற்காண்டி எழுதணும், வேற ஒன்றும் இல்லை. ரிங்வார்ம்னா உங்களுக்கு புரியும்னா அப்படியே விட்டுருங்க. சரி, சர்க்குலர் ரேஷ் அந்த ஸ்கின்னு போட்டுங்க, அவ்வளோதான். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, அடுத்து என்ன சொல்கிறேன் எழுதிக்கலாம். ரெண்டாவது எழுதிட்டீங்களா? மூணாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நோயோட பேர் வந்து என்னது, டீனியா கேப்டிஸ். இது எழுதிட்டீங்க, டீனியா கேப்டிஸ் எழுதிட்டீங்களா? ஒரு கோடு போட்டு என்ன எழுதுவீங்க, ஃபங்கஸோட பேர் மைக்ரோஸ்போரம் ஃபர்ஃபர் எழுதிட்டு பிராக்கெட்டில் என்ன போட்டுக்குங்க, டேண்ட்ரஃப். அவ்வளோதான். கிளியரா? நோயோட பேர் 3, அந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமியோட பேர் 3, அந்த உடம்புல எங்கே வரக்கூடியதுன்னு படிச்சிருக்கோம். அவ்வளோதான் மீனிங், வேறு ஒன்றும் படிக்கல அதில். புரியுதா? ஓகேவாப்பா? அடுத்து போகலாமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா டிசீஸ். ஹெட்டிங் போட்டுங்க, புரோட்டோசோவா டிசீஸ். எல்லாமே எதில் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம? இப்போ எல்லாமே வந்துட்டு எல்லாமே இன்ஃபெக்ஷன்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டா? இன்ஃபெக்ஷன்ஸில் வைரஸ் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், நாலாவது என்னது, புரோட்டோசோவா இன்ஃபெக்ஷன். புரோட்டோசோவானா வேற ஒன்றுமே இல்லைப்பா, யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு செல் உயிரியத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி பார்த்தா வைரஸ் பாக்டீரியா எல்லாமே என்னது, மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிரிகள்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஒரு செல்லு கூட இல்லாத உயிரினது என்னது, பாக்டீரியா வைரஸ் வந்துட்டு. இதுக்கப்புறம் இது வந்து என்னது, ஒரு செல் உயிரி மூலமாக வரக்கூடிய நோய்க்கு பேர் தான் என்னது, புரோட்டோசோவா டிசீஸ் அப்படின்னு. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மலேரியா. மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய புரோட்டோசோவாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் விவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபோரம், பிளாஸ்மோடியம் ஓவலே, பிளாஸ்மோடியம் மலேரியா. இது 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்றாங்க. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு, இதுல ரொம்ப பவர்ஃபுல் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்சிபோரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுல வந்துட்டு இது 4 எது வந்தாலும் நமக்கு என்ன வரும், மலேரியா தான் வரும். ஆனா இந்த விவாக்ஸு, ஓவலே, மலேரியாலாம் உடம்புக்குள்ள வருது அப்படின்னா நம்ம ஈஸியாக ரெக்கவரி ஃபேஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் உடம்புக்குள்ள ஃபால்சிபோரம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்மளை ரொம்ப சிவியராக டெத்து வரைக்கும் கொண்டு போயிடும் ஃபால்சிபோரம் வந்துட்டு. ஓகேவா? அப்போ இந்த 4 கொடுத்தது பவர்ஃபுல்லாக என்ன ஆன்சரு, ஃபால்சிபோரம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எழுதுங்க, அப்படி ஒவ்வொன்றா எழுதுங்க. அப்படியே மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய வெக்டாரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா female Anopheles mosquito. Female Anopheles mosquito. அடுத்த ரெண்டாவது டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, அமீபிக் டிசென்ட்ரி. நார்மல் டிசென்ட்ரி என்ன டிசீஸ் பார்த்தோம் நம்ம, பாக்டீரியா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, சிஜல்லா டிசென்ட்ரின்னு பார்த்துருப்போம். இது வந்து என்னது, அமீபிக் டிசென்ட்ரி. நமக்கு தகுந்த ஒரே ஒரு சொல் உயிரி வந்து என்னது, அமீபா தான். கரெக்டா? அந்த அமீபிக் டிசென்ட்ரி ஏற்படுத்தக்கூடிய காரணிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா. எழுதிக்கங்க, அமீபிக் டிசென்ட்ரி ஏற்படுத்தக்கூடிய காரணிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா. இது ஒரு டைம் கேட்ட கொஸ்டின். அது வந்துட்டு எப்படி கொஸ்டின் தெரியுமா, அமீபிக் டிசென்ட்ரி ஏற்படுத்தக்கூடிய புரோட்டோசோவாவோட பேர் என்ன, இதான் கொஸ்டின். எப்படி நம்ம கொடுத்துருந்தோம், ஆப்ஷன் ஏ என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா, ஆப்ஷன் பி என்டமீபா காரா, ஆப்ஷன் சி என்டமீபா. 4மே என்ன கொடுத்துட்டான், 4மே என்டமீபால கொடுத்துட்டான். எதை மட்டும் மாத்திட்டான், ஸ்பீசிஸ் நேம் மட்டும் என்ன பண்றான், மாத்தி மாத்தி கொடுத்துட்டான். மீனிங் புரியுதா? அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, அமீபிக் டிசென்ட்ரி அப்படின்னா என்னது, என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகான்னு முழு பேரை படிக்கணும். நீங்க மொதல் பேர் மட்டும் என்டமீபான்னு வருது ஈஸியாக கூத்து வச்சுக்காதீங்க. ஏன்னா என்டமீபால என்ன இருக்குது, நிறைய ஸ்பீசிஸ் வருது. அதுல ஹிஸ்டோலிட்டிகா மட்டும்தான் என்ன ஏற்படுத்துது, அமீபிக் டிசென்ட்ரி ஏற்படுத்துது. ஓகேவா? புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. அடுத்த மூணாவது ரொம்ப 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 முக்கியமானது ட்ரிப்பனோசோமியாசிஸ்.
ட்ரிப்னோசோமியாசிஸ். இது ஏற்படுத்தக்கூடிய காரணியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்னோசோமா ப்ரூசி கேம்பியன்ஸ் அப்படின்பாங்க. இந்த டிசீஸ்க்கு இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். புது புக்கில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப்பிரிக்கன்ங்கிற வார்த்தை எடுத்துட்டாங்க. வெறும் என்ன மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க, வெறும் ஸ்லீப்பிங் சிக்னஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மூணு பேரே தெரிஞ்சுக்கங்க, தப்பு இல்லை ஒன்றும். கவனிங்க, ஆப்பிரிக்கன் தூக்க வியாதி அப்படின்னா தூக்க வியாதி அப்படின்னா தூக்கம் வர வியாதி இல்லை, தூக்கமே வராத வியாதி. இந்த ட்ரிப்னோசோமா ப்ரூசி கேம்பியஸ் இந்த இது பார்த்தீங்களா, இந்த புரோட்டோசோமா உடம்புக்குள்ள போயிருச்சா அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா கண் எரிச்சல், கண்ணில் இருந்து தண்ணி, தூக்கத்தில் கனவு, பயம், பிரம்ம, தூக்கத்தில் உளறது, எல்லா விதமான சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா ஒரு டீப் ஸ்லீப்பே வரவே வராது. மீனிங் புரியுதா? அதான் என்ன சொல்றாங்கன்னா ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படிங்கிறாங்க. சரியா? இதோட வெக்டார் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசி ஃப்ளை அப்படின்பாங்க. வெக்டார்னா என்ன அர்த்தம், அதை பரப்பக்கூடிய மீடியேட்டர், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. முக்கியமானதுப்பா, நிறைய டைம் கேட்டிருக்கான்ப்பா. ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. டெசி ஃப்ளைல சிசி ஃப்ளை, டி சைலண்ட். அடுத்து காலா அசார், கவனிங்க. இது ஏற்படுத்தக்கூடிய காரணிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைஸ்மேனியா டோனோவனி. அவ்வளோதான், பேர் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. காலா அசாருக்கு இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாக் ஃபீவர் அல்லது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரே ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. காலா அசாருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிளாக் ஃபீவர் அல்லது என்ன சொல்லுவாங்க கிரே ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. காலா அசாருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்ல லைஸ்மேனியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிப்னோசோமியாசிஸ் சொல்றோம்லப்பா, அது மாதிரி லைஸ்மேனியாசிஸ் அப்படின்பாங்க. புரியுதா? காலா அசாரோட வெக்டார் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் ஃப்ளை. காலா அசாரோட வெக்டார் வந்து என்னது, சாண்ட் ஃப்ளை. சாண்ட்னா என்னது, மண், அவ்வளவுதான், மண் ஈ. காலா அசாரோட வெக்டார் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் ஃப்ளை. அடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலேரியாசிஸ். ஃபிலேரியாசிஸ்க்கு இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்டியாசிஸ் அப்படின்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யானைக்கால் வியாதி இருக்குல்ல, அதான் ஃபிலேரியாசிஸ். ஏற்படுத்தக்கூடிய புரோட்டோசோவோட பேர் என்னது, உச்சரியா பேன்கிராஃப்ட். இது ஒரு குரூப் 4 கொஸ்டின் தான். மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்க. இதை ஒன்று மேட்ச் பண்ணால் மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங்கே முடிஞ்சிடும். ஃபிலேரியாசிஸோட புரோட்டோசோவோட பேர் வந்து என்னது, உச்சரியா பேன்கிராஃப்ட். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, எலிஃபண்டியாசிஸ் அப்படின்பாங்க. ஃபிலேரியாசிஸோட வெக்டார் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ, கியூலெக்ஸ் கொசு அப்படின்பாங்க. இதில் என்ன முடிஞ்சிச்சு, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் முடிஞ்சிருச்சு. இன்ஃபெக்ஷன்ல மொத்தம் என்னென்ன படித்தோம், 4 படித்தோமா? வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், புரோட்டோசோவா இன்ஃபெக்ஷன், 4 முடிச்சிருக்கோம். சரியா? அடுத்த ஹெட்டிங் போட்டுங்க, டிஃபிஷியன்சி டிசீஸ். டிஃபிஷியன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டிஃபிஷியன்சி பார்ப்போம்ப்பா. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீஸ். புரோட்டீன் டிஃபிஷியன்சி மொத்தமே 2 கவனிங்க. ஒன்று குவாஷியர்கர், ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மராஸ்மஸ். மொத்தமே 2 தான். குவாஷியர்கர் வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 to 5 ஏஜ் உள்ள குழந்தைகளுக்கு வரக்கூடிய வந்து குவாஷியர்கர். அது வந்து ஸ்டண்டட், வளர்ச்சி தரப்பட்டிருக்கும், வயிறு ஒரு மாதிரி உப்புன மாதிரி இருக்கும். அதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாஷியர்கரோட சிம்டம்ஸ் இது வந்துட்டு. சரியா? மராஸ்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாத்துக்கும் வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மராஸ்மஸ் தான் இருக்காங்க பாருங்க. சிவல்டு அப்பியரன்ஸ், ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அப்புறம் எப்படி இருப்பாங்கன்னா மென்டலி ரிட்டார்டடாக இருப்பாங்க மராஸ்மஸ். இந்த சோமாலியா, எத்தியோப்பியாவில் குழந்தைகள்லாம் பார்த்துருக்கீங்களா, அவங்க எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மராஸ்மஸ் தான், புரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீஸ் தான். மொத்தமே 2 தான், தெளிவாக எழுதிங்க. சரியா? திரும்ப திரும்ப இதை மட்டும் தான் கேட்பாங்க. ஒன்று எது வந்து புரோட்டீன் டிஃபிஷியன்சின்னு சொல்லி கேட்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா மராஸ்மஸ்ங்கிறது என்ன நோயின்னு கேட்பாங்க. அவ்வளோதான் கொஸ்டின். புரியுதா? மராஸ்மஸ் என்ன டிசீஸ், அது ஒரு புரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீஸ், அவ்வளோதான். டிஃபிஷியன்சியில் ஃபர்ஸ்ட் வந்து என்னது, புரோட்டீன் டிஃபிஷியன்சி. மராஸ்மஸ் ஸ்ரிவல்டு அப்பியரன்ஸ் இருக்கும், வெரி வீக்காக இருப்பாங்க, மென்டலி ரிட்டார்டாக இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் 1 to 5 ஏஜ் உள்ள குழந்தைகளுக்கு வரக்கூடிய டிசீஸ் வந்து என்னன்னு கேட்டாங்க, என்னது
குவாசியாக இருக்காது. கீழே நோட்னு போட்டுங்க. மினரல் டிஃபிஷியன்சி உங்களுக்கே எல்லா மினரல்ஸுக்கும் ஆன்சர் தெரியும்ப்பா. சரியா? இப்போ நீங்களே சொல்லுங்களேன். அயன் சத்து குறைஞ்சா என்ன நோய்ப்பா வரும்? அனீமியா. அதனால் அனீமியா தானே அவருக்கு அயன் டிஃபிஷியன்சி வந்துட்டு. அயோடின் குறைஞ்சா என்ன டிசீஸ் வரும்? தைராய்டு, காய்டர் வரும். கால்சியம் குறைஞ்சா என்ன டிசீஸ் வரும்? கால்சியம் எதுக்கு முக்கியமானது? போன்ஸுக்கும் டீத்துக்கும் முக்கியமானது என்னது? கால்சியம் தான். இது எல்லாமே காமனாக உங்களுக்கே தெரிஞ்சதான். உங்களுக்கு தெரியாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம். இந்த ரெண்டு தான் முக்கியமானது. சோடியம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிஷனுக்கு முக்கியமானது. பொட்டாசியம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸுக்கு முக்கியமானது. இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் எழுதி, மற்றெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்ச பாயிண்ட் தான். இது மினரல் டிஃபிஷியன்சிப்பா. நமக்கு தெரியும் கால்சியம் குறைஞ்சா என்ன டிசீஸு? போன்ஸும் டீத்தும் வீக் ஆகும். அயன் சத்து குறைஞ்சா என்ன? நமக்கு ஹீமோகுளோபின் குறையுது, அனீமியா. அயோடின் குறைஞ்சா என்ன வரும்? தைராய்டு ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் என்ன வரும்? காய்டர் டிசீஸ் வரும். இது எல்லாமே நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாயிண்ட்டு. சரி, அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க கண்டிப்பாக. தெரியாதது என்னது? இந்த 2 மட்டும்தான். சோடியம், பொட்டாசியம் உடம்புல எதுக்கு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா தசைகளுக்கு முக்கியமானது யாரு? சோடியம், பொட்டாசியம். நியூரோ டிரான்ஸ்மிஷன் என்ன? நர்வ்ஸை வந்துட்டு இம்பல்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? நியூரோ டிரான்ஸ்மிஷன். அது வந்து ஃபாஸ்ட் ஆகும். அதுக்கு யார் முக்கியமானது அப்படின்னா சோடியம் முக்கியமானது. சரியா? அடுத்த ஹெட்டிங் போட்டுங்க. டிஃபிஷியன்சியில் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டிஃபிஷியன்சி டிசீஸ். ஓகேவா? கவனிங்க. விட்டமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்கும்ப்பா. ஒன்று ஃபேட் சாலிபிள், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலிபிள் விட்டமின். கொழுப்பில் கரையும் விட்டமின், நீரில் கரையும் விட்டமின்னு சொல்லுவாங்க. ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் ஏ, விட்டமின் கே. இது 4 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ்னு சொல்லுவாங்க. விட்டமின் பி அண்டு விட்டமின் சி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நீரில் கரையும் விட்டமின். இதையே நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இல்லை எது வந்து ஃபேட் சாலிபிள், எது வந்து வாட்டர் சாலிபிள் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இது எப்படி க்ளூ வேர்ட் அப்படின்னா இந்த வார்த்தையை ஒரே வார்த்தையை எப்படி படிப்பீங்க நீங்கள்? ஏடிஇகே ஒரே வார்த்தையை எப்படி படிப்பீங்க? அடக்கு. அப்படிதானே படிப்பீங்க. அக்ரோனிம் படிக்கிற மாதிரி இருந்தா. இப்போ இதை எப்படி படிப்பீங்க? நாசான்னு படிக்கிறோம்ல, என்ஏஎஸ்ஏ நாசான்னு படிக்கிறோமா நம்ம வந்துட்டு ஒரே வார்த்தையா? இது அக்ரோனிம்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். சரியா? இப்போ ஏடிஇகே அப்படின்னா அடக்கு. ஃபேட்னா தமிழ்ல என்னது? கொழுப்பு. அப்போ கொழுப்பை அடக்கு. நமக்கு வந்து கொழுப்பு வந்து நம்மளுக்கு வந்து கெடுதல். அப்போ கொழுப்பை நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அடக்கணும். அப்போ கொழுப்புன்னு வந்தால் நமக்கு என்ன வரணும்? ஏடிஇகேன்னு வரும். மிச்சம் உள்ள 2 வந்து என்னது? வாட்டர் சாலிபிள் தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கிறது காண்டி தான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? தெளிவாக எழுதிங்க. ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே. இது 4 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் சொல்லுவாங்க. விட்டமின் பி, விட்டமின் சி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ், நீரில் கரையும் விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்த ஹெட்டிங் போட்டுக்கிறவங்க ஃபேட் விட்டமின் ஹெட்டிங் போட்டுங்க. விட்டமின் ஏ. விட்டமின் ஏவோட பேர் வந்து பார்த்தா ரெட்டினால். கவனிங்க, விட்டமின் ஏவோட பேர் வந்து பார்த்தா ரெட்டினால் அல்லது ரெட்டினாயிக் ஆசிட் அல்லது ஆன்டிசிரப்தால்மிக் விட்டமின் அல்லது நிக்டலோஃபியா. இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏவோட இன்னும் ஒரு பேர். எனக்கு விட்டமின் ஏ குறைபாடாக இருக்கு அப்படின்னா வரக்கூடிய நோய்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நைட் பிளைண்ட்னஸ், மாலைக்கண் நோய் அப்படின்னாங்க. கலர் பிளைண்ட்னஸ் நம்ம எங்கேப்பா படித்தோம்? நம்ம அது வேற டிசீஸ், அது ஜெனடிக் டிசீஸில் படித்தோம். கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னா நிறக்குருடு. அப்படின்னா எனக்கு என்ன தெரியாது? பார்க்கக்கூடிய கலரை வந்து பிரித்து பார்க்க தெரியாது. நைட் பிளைண்ட்னஸ்ங்கிறது என்னது? விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி டிசீஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாது அப்படின்னா அதுக்கு மீனிங் 6 மணிக்கு மேலே கண்ணு தெரிய மீனிங் இல்லை. எனக்கு வெளிச்சம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா கண்ணு வந்து என்ன ஆகும்னா மங்களா தெரியும், அவ்வளோதான் மீனிங். கண்ணு தெரியாமல் இருக்காது. வெளிச்சம் நிறையா இருந்தால் கரெக்டாக இருக்கும்ப்பா. எனக்கு வெளிச்சம் கம்மி ஆகுது அப்படின்னா கண்ணு வந்து எனக்கு என்னவா தெரியும் அப்படின்னா மங்களா தெரியும். அதுக்கு பேர் தான் என்னது? நைட் பிளைண்ட்னஸ். இப்போதானடா சொன்னேன் கண்ணு மங்களா தெரியும்னு சொல்லிட்டு. கண் லைட்டு வெளிச்சம் கம்மியானா கண்ணு மங்களா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோதான். கண்ணு தெரியாமலாம் இருக்காது. கண்ணு எப்படி தெரியும்னா மங்களா தெரியும் வெளிச்சம் கம்மியாகும் போது வந்துட்டு. வெளிச்சம் நல்லா இருந்தால் க்ளீனாகவே தெரியும் அவங்களுக்கு வந்துட்டு. படத்துல வர மாதிரி 6 மணிக்கு மேலே சுத்தமாக கண்ணே தெரியாமல் அப்போல்லாம் இருக்கவே இருக்காது அவங்களுக்கு வந்து. சரியா? அவங்களுக்கு வந்து வெளிச்சம் கம்மியாக. இப்போ நமக்கு வந்து பார்த்தா இப்போ நைட்டு தூங்கும்போது வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணுறோமா, லைட் ஆஃப் பண்ண உடனே பார்த்தா நம்மளுக்கு பயங்கர இருட்டாக தான் இருக்கும். ஆனால் ஒருத்தர் 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். பார்த்துருக்கீங்களா?
நமக்கு வாட்டர் பாட்டில் எங்கே இருக்குன்னு தெரியும், ஃபோன் எல்லாமே நமக்கு தெரியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நார்மலாக கண் இருக்குது, லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கண்ணோட லென்ஸ் வந்து என்ன பண்ணும்னா அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி கண்ணை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். அந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் கண்ணில் பார்த்துருக்கீங்களா, இந்த ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம கண்ணில் இருக்கக்கூடியது. இந்த ராட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் டு லைட்டு, இந்த கோன் செல்ஸ் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் டு கலர். ஓகேவா? அப்போ நமக்கு இருட்டாயிருச்சு அப்படின்னா இந்த ராட் செல்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்ணை வந்து என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ நமக்கு என்ன தெரியுது, லைட் ஆஃப் பண்ண நமக்கு என்ன தெரியுது, ஃபோனு, வாட்டர் பாட்டிலு, டேபிளில் உள்ள புக்கு, கிளாக்கு எல்லாமே நமக்கு என்ன தெரியுது, நீட்டாகவே தெரியுது. புக் எடுத்து படிக்க முடியாது நம்ம, ஆனால் எந்தெந்த பொருள் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும் எல்லாமே வந்துட்டு. பார்த்துருக்கீங்களா? அது வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணால் 20 செகண்டுக்கு நமக்கு என்ன ஆகும்னா ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்குது, எதுவுமே தெரியாது. ஆனால் 20 செகண்ட்ஸ் நம்ம என்ன ஆகும்னா நம்ம கண்ணை என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். அது காரணம் என்ன, இந்த கண்ணில் உள்ள இந்த ராட் செல்ஸ் என்ன பண்ணுது, அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்ணை என்ன பண்ணுது, அட்ஜஸ்ட் பண்ணுது. ஆனால் இவங்களுக்கு அந்த ராட் செல்ஸ் என்ன ஆகாது அப்படின்னா அட்ஜஸ்ட் ஆகாது. அவ்வளோதான் பிரச்சனை. வெளிச்சம் இருக்கும்போது கரெக்டாக இருக்குது, வெளிச்சம் கம்மியாகிருச்சு நம்ம கண்ணு வந்து ராட்ஸ் அட்ஜஸ்ட் ஆகும்ல, இவங்களுக்கு என்ன ஆகாது, செல்ஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகாது. அப்போ இருட்டிருச்சு, வெளிச்சம் கம்மியாயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ணு வந்து என்ன ஆயிருது அப்படின்னா மங்களா போயிருது அவங்களுக்கு வந்துட்டு. மீனிங் புரியுது, டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். அடுத்து விட்டமின் டியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால்சிஃபெரால். கால்சிஃபெரால் என்ன மீனிங் அர்த்தம், கால்சியம் தான். கால்சிஃபெரால்னால கால்சியம் தான். அப்போ விட்டமின் டி மெயினாக அதுக்கு முக்கியம், போன்ஸுக்கும் டீத்துக்கும் முக்கியம். குறைபாடாக இருக்கா அப்படின்னா குழந்தைகளுக்கு நோய்க்கு வந்து ரிக்கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியம் மலேசியா. இந்த ரெண்டுமே என்ன டிசீஸ் தான், இந்த ரெண்டுமே போன் சம்மந்தப்பட்ட டிசீஸ் தான். ஓகேவா? அடுத்து விட்டமின் இயோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோகோஃபெரால்னு சொல்லுவாங்க, அல்லது ஆன்டி ஸ்டெரிலிட்டி விட்டமின். ஸ்டெரைல்னா என்னது, மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்க. ஆன்டின்னு அர்த்தம் ஆப்போசிட்னு அர்த்தம். அப்போ ஆன்டி ஸ்டெரிலிட்டி மீனிங் என்ன அர்த்தம், மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய விட்டமின் தான் யாரு, இந்த விட்டமின் இ. எனக்கு விட்டமின் இ குறைபாடுறதுக்கு என்ன ப்ராப்ளம் வருது, எனக்கு வந்துட்டு இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும். விட்டமின் கே, விட்டமின் கேவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லோகுயினோன் அல்லது ஆன்டி ஹீமரேஜ் விட்டமின் அப்படின்பாங்க. ஹெமரேஜ் அப்படின்னா ப்ளீடிங்னு அர்த்தம், நிற்காம ரத்தம் ஓடுறதுக்கு பேர் தான் ஹெமரேஜ், ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி ஹீமரேஜ்னா மீனிங் என்ன அர்த்தம், அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணக்கூடிய விட்டமின் அர்த்தம். எனக்கு விட்டமின் கே மெயினாக அதுக்கு முக்கியமாக வரக்கூடியது, பிளட் கிளாட்டிங்க்கு முக்கியமான விட்டமின் வந்து யாரு, இந்த விட்டமின் கே தான். நமக்கு அடிப்பட்ட ரத்தம் வெளியே வருதா, திரும்ப ரத்தம் உறையுதா, அது காரணம் வந்து யாரு, இந்த விட்டமின் கே தான். சரியா? தெளிவா எழுதிட்டேங்க. இந்த ரிக்கட்ஸ் ஆஸ்டியம் மலேசியா என்ன தெரியுமா, இந்த கால் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும்பா ஒரு மாதிரி. குழந்தைகளுக்கு ஒன்று கால் வந்து இப்படி இருக்கும், இந்த மாதிரி லெக்கா இருக்கும், அல்லது கால் வந்து என்ன ஆகும்னா இப்படி விரிஞ்ச மாதிரி லெக் ஆயிரும். ஏன்னா மொத்த வெயிட் இங்கே தான் இறங்கும், போன்ல இறங்கும்ல. அப்போ அவங்களுக்கு போன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கால் வந்து ஒன்று அம்பரலா இந்த மாதிரி ஆயிரும், கால் வந்து இப்படி இப்படி ஆயிரும், கால் வந்து பெண்ட் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா கால் வந்து என்ன ஆயிரும், இந்த மாதிரி பெண்ட் ஆயிரும், இப்படி பெண்ட் ஆயிரும் இப்படி. அடுத்து வாட்டர் சாலிபிள். வாட்டர் சாலிபிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசி படித்தோம்ல, பியோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா B1 B2 சப் கேட்டகரி வரும். B1ஓட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தயமின், B2ஓட பேர் ரிபோஃப்ளேவின், B3ஓட பேர் நியாசின், B5ஓட பேர் பேண்டத்தனிக் ஆசிட், B6ஓட பேர் பைரிடாக்சின், B7ஓட பேர் பயோட்டின், B9ஓட பேர் வந்து என்னது ஃபோலிக் ஆசிட், B12ஓட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைனோகோபாலமின். இதெல்லாம் அப்படியே தான் மனப்பாடம் பண்ணணும். ஓகேவா? எனக்கு B1 குறைபாடாக இருக்குன்னா அவருடைய டிசீஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிபெரி. B2ஓட டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரிபோஃப்ளாவினோசிஸ். B3 B5 ரெண்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்லக்ரா. B6 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மாட்டிட்டிஸ். இது ரெண்டு கொடுத்துருக்கவே மாட்டாங்க. B12 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்னீசியஸ் அனீமியா அப்படின்னு. முக்கால்வாசி B1 B2 டிசீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாயில் நாக்கில் புண்ணு வர்றது அந்த டிசீஸ் ஃபுல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் மிச்சம் பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல ஏதாச்சும் அந்த குட்டி குட்டியாக அந்த ரேஷஸ் மாதிரி வர்றது அந்த இந்த டிசீஸ் வரக்கூடியது. வாயில் புண்ணு தான் உங்களுக்கு என்ன மாத்திரை கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை கொடுப்பாங்க. பி காம்ப்ளெக்ஸ்னால் என்னது, இந்த B1 B2 B3 எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு பேர் தான் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் புரியுது என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அடுத்து லாஸ்ட் வந்து விட்டமின் சி. இது ஃபுல்லாமே என்னது, பியோட சப் கேட்டகரி தான் என்னது இது ஃபுல்லாமே. அடுத்த விட்டமின் சி, சியோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் ஆசிட் அப்படிங்கிறோம். ஓகேவா? சிட்ரிக் ஆசிட்ல அஸ்கார்பிக் ஆசிட். ஓகேவா?
விட்டமின் சி குறைபாடு நோய்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கர்வி. ஸ்கர்வின்னு என்ன அர்த்தம்? எளிரில் ரொம்ப வீக்காக இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஸ்கர்வி அப்படின்பாங்க. அப்படி எளிர் ரத்தமாக வருது பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் என்ன அர்த்தம்னா விட்டமின் சி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த டிசீஸ்க்கு பேர் தான் என்னது? ஸ்கர்வி. சரியா? எலிஜன். புரியுதாப்பா? ஃபுல்லாக ஃபேக்ட் மாதிரி தான் பார்க்கும் டிசீஸ் டாபிக் பொறுத்த வரைக்கும் எல்லாமே. அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது தான். கேன்சர். கேன்சரை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்காலஜி அப்படின்பாங்க. நோயை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் பேத்தாலஜின்னு படித்தோமா, அதே மாதிரி கேன்சரை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆன்காலஜி. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எழுதிங்க, வேறு எந்த பாயிண்ட்டுமே தேவையில்லை. கேன்சரை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆன்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. கேன்சர்ன்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு ஞாபகம் வர வார்த்தை என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்நார்மல் growth ஆஃப் செல்ஸ்பா. அதான் கேன்சர்னு சொல்லுவாங்க. கேன்சர் செல் என்ன ஆகும்னா ரொம்ப ரேப்பிடாக மல்டிப்ளை ஆகும்ப்பா. கேன்சர் செல்லை பொறுத்த வரைக்கும் 2, 4, 4, 8, 8, 16 கேன்சர் செல் என்ன ஆகும்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும்ப்பா. அதான் கேன்சர். கேன்சருக்கு இன்ன வரைக்கும் என்ன கிடையாது? க்யூர் கிடையாது. என்ன பண்ணால் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் டெத்தை தள்ளி கொண்டு போகலாமே தவிர கேன்சருக்கு என்ன கிடையாது? க்யூர் கிடையாது. ஸ்டேஜ் 1 தெரிஞ்சால் ஓகே. ஆனால் கேன்சரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 தான் வெளியவே தெரிய வரும் இருக்குன்னு சொல்லிட்டு. வேறு ஏதோ ஒரு டெஸ்ட் எடுக்க போய் வேறு ஏதோ ஒரு செக்அப் பண்ண போய் பார்த்தாங்கன்னா தான் என்னது உண்டே தவிர கேன்சருக்கு என்ன கிடையாது? கண்டுபிடிக்க முடியாது, முன்னாடி தெரியாது. சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் கவனிங்க. டைப்ஸ் ஆஃப் கேன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்சினோமா. கார்சினோமானுங்கிறது எங்கே வரக்கூடிய கேன்சர் அப்படின்னா ஸ்கின் அண்ட் த லைனிங் மெம்பரன் ஆஃப் இன்டர்னல் ஆர்கான்ஸ். இதில் வரக்கூடிய கேன்சருக்கு பேர் தான் கார்சினோமா. இங்கே தான் யார் இருப்பா அப்படின்னா அந்த எபித்தீலியல் செல்ஸ் லைனிங் மெம்பரன்ல அந்த செல்ஸில் வரக்கூடிய கேன்சருக்கு பேர் கார்சினோமான்னு சொல்லுவாங்க. சார்கோமானுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா போன்ஸ்லையும் மசில்ஸ்லையும் வரக்கூடிய கேன்சருக்கு பேர் சார்கோமா அப்படின்பாங்க. லிம்ஃபோமா அப்படின்னா லிம்ஃப் நோடுலையும் இம்யூன் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வரக்கூடிய கேன்சருக்கு பேர் லிம்ஃபோமா. இம்யூன் சிஸ்டம்ல என்ன வந்துடும்னா கேன்சர் வந்துடும். ஓகேவா? லிம்ஃப் நோடில் லிம்ஃபோசைட்ஸ் அங்கே தான் என்ன ஆகும்னா உற்பத்தி ஆகும். அதான் லிம்ஃப் நோடு. இப்போ நார்மல் டபிள்யூபிசியோட வேலை என்னது? வெளியே இருந்து வர கிருமியை கொல்லணும், உடம்புல உள்ள செல்லை பாதுகாக்கணும். அது நார்மல் டபிள்யூபிசி வேலை. ஆனால் இந்த லிம்ஃபோமா கேன்சர் வந்துருச்சா அப்படின்னா உற்பத்தி ஆகிற டபிள்யூபிசி என்னவா உற்பத்தி ஆகும்னா கேன்சர் டபிள்யூபிசி உற்பத்தி ஆகும். அப்போ அது என்ன பண்ணும்னா வெளியே இருந்து வர செல்லை ஃபுல்லாக கிருமியை விட்டுட்டு உடம்புல உள்ள செல்லை ஃபுல்லாக என்ன ஆரம்பிச்சிடும்? கொல்ல ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. மீனிங் புரியுதா? ஆப்போசிட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்து அடினோமானுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் சுரப்பிகளையும் மற்ற சுரப்பிகள்லேயே வரக்கூடிய கேன்சருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடினோமா அப்படின்பாங்க. லிக்யூமியானுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்ட்ரீம்லையும் போன் மேரோலையும் வரக்கூடிய கேன்சருக்கு பேர் லிக்யூமியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா போன் மேரோல தான் என்ன உற்பத்தி ஆகும்னா ஆர்பிசி வந்து அங்கே தான் உற்பத்தி ஆகலும் மஜ்ஜையில். அப்போ போன் மேரோலே கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா உற்பத்தி ஆகிற ஆர்பிசி என்னவா உற்பத்தி ஆகும்? கேன்சர் ஆர்பிசியாக உற்பத்தி ஆகும். இருக்கிறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டாக யார் தான் மல்டிப்ளை பண்ணுவா? லிக்யூமியா தான் மல்டிப்ளை ஆகும். ஏன்னா பிளட் எல்லா இடத்துக்கும் போகுமா, அப்போ பிளட்ல ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா எல்லா ஆர்கான்லையும் என்ன பண்ணிடும் அப்படின்னா கேன்சர் வந்து ஃபுல்லாக பரப்பி விட்டுரும். ஃபுல்லாக பிளட் கேன்சர்னு சொல்கிறாங்களப்பா, நம்ம பிளட் கேன்சர்னு சொல்லுவோம். டாக்டர் என்ன சொல்கிறது பேஷண்ட்டுக்கு? லிக்யூமியான்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். லிக்யூமியா தான் பிளட் கேன்சர், வேற ஒன்றுமே கிடையாது. சரியா? அடுத்து வேற என்ன தேவை அப்படின்னா இதெல்லாம் அது தேவையில்லை. அடுத்து 6வது கிளியாமா அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளியல் செல்ஸில் வரக்கூடியதான் என்னது? கிளியாமா. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் எழுதிக்க. அவ்வளோதான். எல்லாமே கேன்சர் டெவலப்டு அதெல்லாம் தேவையில்லைப்பா. இதுலையுமே என்ன எழுதுனா போதும். அதில் வந்துட்டு கார்சினோமா அர்த்தம் ஸ்கின் அண்ட் லைனிங் போட்டுட்டு பிராக்கெட் என்ன போட்டுங்க? எபித்தீலியல் செல்ஸ். அவ்வளோதான். சார்கோமான என்ன அர்த்தம்? போன்ஸ் அண்டு மசில்ஸ். அவ்வளோதான். இந்த வார்த்தை மட்டும் தெரிஞ்சா போதும். நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை. கேன்சரஸ் டெவலப்டு டியூமர்ஸ் ஆர்ஐசி அதெல்லாம் நமக்கு எதுவுமே எந்த கதையுமே நமக்கு தேவையில்லை. புரியுதா? ஸோ தெளிவாக எழுதிங்க. இதில் வந்து எழுதுங்க. இதுவும் அதே குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் தான். எல்லாமே குரூப் 4ல் கேட்டிருக்காங்கப்பா. கிளியாமானுங்கிறது கிளியல் செல்ஸில் வரக்கூடிய கேன்சர்ப்பா. கிளியல் செல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரெயினில் இருக்கக்கூடியது. அது ஒரு சப்போர்ட்டிங் செல்ஸ் மாதிரி. அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுங்க அப்படின்னா மென்டல் இல்னஸ் ஹெட்டிங் போட்டுங்க. அதான கடைசி ஹெட்டிங்கு மென்டல் இல்னஸ். மென்டல் இல்னஸ் அப்படின்னா இங்கே வந்துட்டு பைத்தியம் கிடையாது. அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா மென்டல் இல்னஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னது? ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங்னா எந்த ஆர்கான்பா பாதிக்கும்?
லங்ஸ் நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். ஸ்மோக்கிங்கில் பாதிக்கும் ஆர்கன் லங்ஸு. அந்த டிசீஸ்க்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரோன்ஸ் டிசீஸ் இருக்கு பாருங்க. அந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதிங்க. மென்டல் இல்னஸ்னு ஹெட்டிங் போட்டுக்குங்க. ஹெட்டிங் போட்டு என்ன போட்டுக்குங்க, ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங்கில் வந்து எந்த ஆர்கான் பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸு. வரக்கூடிய டிசீஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோன்ஸ் டிசீஸ். அவ்வளோதான். அடுத்து சிகரெட்டில் கூடிய முக்கியமான கார்சினோஜன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சோபைரின். முக்கியமான மூலப்பொருள் பார், சிகரெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மூலப்பொருள். அடுத்து ட்ரிங்கிங். ட்ரிங்கிங்கில் வந்து எந்த ஆர்கான் பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா லிவர், கல்லீரல் தான் பாதிக்கும். டிசீஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் சிரோசிஸ். இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் எழுதுங்க. ட்ரிங்கிங்கில் பாதிக்கப்படக்கூடிய ஆர்கான் வந்துட்டு லிவர், டிசீஸ்க்கு பேர் லிவர் சிரோசிஸ். ரைட். அடுத்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயங்கரமாக ட்ரிங்கிங்கில் இருப்பாங்க, ட்ரிங்க் அடிக்டாக இருப்பாங்க. அவங்க வந்து திருந்த ஆசைப்படுவாங்க. சரியா? அப்போ அவங்க திருந்துறாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரதுக்கு வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா 2 ரெக்கவரி ட்ரக் வச்சுருப்பாங்க. ரெக்கவரி ட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சோடையசெபின் அண்டு ஃபீனோதையசைன். இந்த 2 என்ன அப்படின்னு பார்த்தா ரெக்கவரி ட்ரக் அப்படின்பாங்க. அப்படியே ஆன்டி டிப்ரெசன்ட் அப்படின்பாங்க. டிப்ரெஷன் வந்து என்ன பண்ணுறது, வெளியே கொண்டு வரதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஆன்டி டிப்ரெசன்ட் அப்படின்னு. இந்த 2 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ட்ரக். எழுதிங்க. பென்சோடையசெபின் அண்டு ஃபீனோதையசைன். எதுக்காண்டி கொண்டு வராங்க? கரெக்டா? ஆல்கஹாலிக் அடிக்ஷன் இருக்காங்களப்பா, அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றது. டிவியில் விளம்பரம்னா அடிக்ஷன் கில்லர் பார்த்தது இல்லையா? அந்த அடிக்ஷன் கில்லர் மாதிரி தான். அது வந்து வேலை செய்யாது, இது வந்து வேலை செய்யும். அவ்வளோதான் வித்தியாசம். இந்த ட்ரக் எல்லாம் அப்படியே மெடிக்கல் ஷாப்பில் வெளியெல்லாம் கிடைக்காதுப்பா. ஒருத்தர் திருந்த ஆசைப்படுறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் அடைச்சிருவாங்க. ஜிஹெச்சில் சைக்காட்ரிக் வார்டு பார்த்துருக்கீங்களா? சைக்காட்ரிக் வார்டு தனியாகவே இருக்கும். சைக்காட்ரிக் வார்டுனா பைத்தியம் மட்டும் அங்கே இருக்கும்னு அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகிறவங்க அவங்க அடைச்சிருவாங்க. அங்கே அடைச்சி வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மருந்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. வெயினில் தான் ஃபுல்லாக போடுவாங்க ஃபுல்லாக. ஓகேவா? அந்த மாதிரி மருந்து. இதை வெளியே கொடுத்தோட என்ன ஆகும், அவங்களுக்கு சரக்கு சைடிஸே அந்த மருந்து 2 மிக்ஸ் பண்ணி குடிச்சிருவாங்க. அவங்களால என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களால வந்துட்டு ரெகுலராக குடிக்கிறப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும். கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிடும்ல. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் அடைச்சி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க, இதை வந்துட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஆல்கஹாலும் கொடுப்பாங்க. 2 வந்து என்னன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுலேயே ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும் ஓரளவுக்கு வந்துட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க, அதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி இந்த மருந்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மருந்து என்ன பண்ண ஸ்டாப் பண்ணி அப்படியே என்ன பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வெளியே கொண்டு வருவாங்க. மீனிங் புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? இது என்ன முடிஞ்சிச்சு, டிசீஸ் டாபிக் முடிஞ்சு. ஃபாஸ்ட்டாக படிங்க ஒரு டைமு.